மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மெய்யநாதன் உறுதியளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்த திட்டங்கள் மற்றும் சிறப்பு தூர்வாரும் பணிகள் பற்றி கேட்டறிந்தார். தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் 222 பயனாளிகளுக்கு 22 கோடியே 60 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மெய்யநாதன், முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க ஜூன் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 9000 முகாம்கள் அமைத்து அனைவருக்கும் உரிமை தொகை கிடைக்க வழிவகுக்கும் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே ஆதனூர் குமாரமங்கலம் இடையிலான கதவணை திட்டம் சிறு சிறு பணிகளால் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் விரைவில் அப்பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று தெரிவித்தார். கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளின் நஷ்டம் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நிவாரணம் பெற்றுத்தரும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 6 வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி 70% நிறைவடைந்துள்ளதாகவும் இன்னும் 15 தினங்களுக்குள் மீதமுள்ள பணிகள் முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். தற்போது 16 டாக்டர்கள் அந்த பகுதிக்காக பணி நியமிக்கப்பட்டார்கள். அதில் 15 பேர் கவுன்சிலிங்கில் டிரான்ஸ்ஃபரில் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் மாற்று நடவடிக்கையை நாம் என்ன மாதிரி இருக்கலாம், அதே மாதிரி மாவட்ட சொசைட்டி மூலமாக அந்த பணியிடங்களை நிரப்பணும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஜேடிகளுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். விரைவில் அதற்கான மருத்துவர்கள் நியமிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதாவது நேற்றைய தினம் அடித்த அந்த சூறாவளி காற்றின் மூலமாக வாழைகள் கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டதாக தகவல் சொன்னாங்க. அவங்களுக்கு காப்பீட்டுத் தொகை தாண்டி அரசுடைய நிவாரணம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த வாழை விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நெல்லையில் கட்டப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியகம் ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் திறந்து வைப்பார் என்று அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். நெல்லை ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் 33 கோடி ரூபாய் மதிப்பில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதில் ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, சிவகலை ஆகிய பகுதிகளில் அகழாய்வில் சேகரிக்கப்படும் பொருட்கள் இங்கு வைக்கப்படுகிறது. இதற்கான கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார், சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவவேலு, 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கான அனைத்து வசதிகளுடன் அருங்காட்சியகம் அமைக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் அருங்காட்சியக பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று முதலமைச்சரால் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் நெல்லையில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள நூலகத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதன் கட்டுமான பணிகள் இந்த நிதியாண்டிலேயே தொடங்கப்படும் என்று கூறினார். ஆண்டிப்பட்டி அருகே பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட வைகை உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்கா விரைவில் முழு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி. சுப்புலாபுரம் பகுதியில் அமைந்துள்ள வைகை உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்காவை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், ஆண்டிப்பட்டி அருகே பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட வைகை உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்கா விரைவில் முழு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழகத்தில் மூடப்பட்ட மத்திய அரசின் 7 நூற்பாலைகள் மீண்டும் இயங்காத நிலையில் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலை உட்பட தமிழகத்தில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள 6 கூட்டுறவு நூற்பாலைகள் கடனில்லாமல் லாபத்துடன் இயங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு ஜவுளித்துறையில் அக்கறை கொண்டு இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களும் இல்லாத வகையில் 10 ஆண்டுகளுக்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டில் முதல் இடத்தில் இருந்த குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் பெருமிதம் கொண்டார். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் 51%, அது 31 கோடி 12 லட்சம், மொத்தம் 60 கோடி 60 கோடி இதுல மதிப்புல இது ஆரம்பிச்சது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2 கோடி 44 லட்சம் இதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 4 கோடி 37 லட்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் இது கிட்டத்தட்ட 2250 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸ்கீம் டிராப் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது என்ன பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டாங்க. 2008 2011 டிராப் பண்ணிட்டாங்க. அந்த ரீஃபண்ட் அது கவர்மெண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ண சொல்லி இவங்களை கேட்டுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
அன்னைக்கு போட்டது 2014 அந்த ரீபேண்ட் பண்ண சொல்லி 16/8/17 ரீபேண்ட் பண்ண சொல்லி வித் 10% பெனால்ட்டியோட ரீபேண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கிறார் 22/10/2020. ஆத்தூர் தொகுதியில் ரூபாய் 3 கோடி மதிப்பில் முதலமைச்சர் விளையாட்டு அரங்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி சீவல் சரக்கு ஊராட்சியில் ரூபாய் 3 கோடி மதிப்பில் முதலமைச்சர் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று முதலமைச்சர் விளையாட்டு அரங்கம் கட்டுமான பணிக்கான திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். பின்னர் SADA அகாடமி விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஈரோடு தம்பதி கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் மே 20 முதல் தமது தலைமையில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சிவகிரியை அடுத்த விளாங்காட்டு வலசையை சேர்ந்த முதிய தம்பதி ராமசாமி வாக்கியம் இருவரும் தோட்டத்து வீட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். தமிழகம் முழுவதும் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தொடர் கொள்ளை சம்பவங்களை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சிவகிரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டன உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டினார். கடந்த 3 ஆண்டுகளில் போக்சோ குற்றங்கள் 16,518 நடந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஈரோடு தம்பதி கொலை வழக்கில் இதுவரை எந்த குற்றவாளியும் கைது செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அண்ணாமலை, கொலை வழக்குகளை CBI விசாரிப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், வருகின்ற 19ஆம் தேதிக்குள் குற்றவாளிகளை தமிழக காவல்துறை கண்டறியாவிட்டால் வருகின்ற 20ஆம் தேதி முதல் சிவகிரியில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வின் போது மாணவர்களை துன்புறுத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அதற்காக நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தக்கூடாது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் அனைத்துமே விளம்பரமாக நடைபெற்று வருவதாகவும் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் கட்டாயப்படுத்தி பாராட்டு விழா நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வுக்கு என பல வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், வழிமுறைகளை பின்பற்றாமல் மாணவர்களை உதாசீனப்படுத்திய தேர்வு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தக்கூடாது எனவும் பேசினார். இதுல நீட் தேர்வுக்கு பல இடங்களில் இது எந்த விதத்திலும் காப்பி அடித்து அதன் மூலம் நன்றாக படிக்க மாணவர்களின் சீட்டுகள் தவறான நடவடிக்கைகள் உள்ளவர்கள் மூலம் பறிபோய்விடக் கூடாது என்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மாணவர்கள் இப்படி உதாசீனப்படுத்தப்படக்கூடாது, துன்புறுத்தப்படக்கூடாது என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது. இதில் யார் தவறு செய்கிறார்கள் என்றால், இங்கே உள்ள அதிகாரிகள், அந்த பரீட்சையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள். வேண்டுமென்றே ஒரு உயர்ந்த பரீட்சையை இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளின் மூலம் அதன் புனிதத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள். ஆக இது தடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே மாணவர்களுக்கு அறிவுறுத்தாகிவிட்டது. அவங்க அறிவுறுத்தலின் பேரில் தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை இப்படி உதாசீனப்படுத்துவது, துன்புறுத்துவது கூடாது. அதற்கான அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உடனே நீட் தேர்வே குறை என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, நீட் தேர்வில் தமிழகத்தை எதிர்காலத்தில் மின்மிகை மாநிலமாக உருவாக்க முதலமைச்சர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கோடை காலத்தில் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மின்சார விநியோகத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் குறித்தான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்திய போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர், மின்சார வாரியத்தின் செயல்பாடுகளை மையமாக்கும் வகையில் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழக இணையதளம், இணைய முகப்பு மனிதவள மேலாண்மை அமைப்பு இணையதளம் உள்ளிட்ட 3 இணையதளங்களை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தை எதிர்காலத்தில் மின்மிகை மாநிலமாக உருவாக்க முதலமைச்சர் திட்டமிட்டு வருவதாகவும் அதற்காக திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் தடங்கள் இல்லாத, சிரமமில்லாத மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தமிழகத்தில் மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற திட்டங்களை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், மக்கள் விருப்பத்திற்கு மாறான எந்தவொரு திட்டத்தையும் அரசு அனுமதிக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். குமரியில் கடலில் எரிவாயு எடுக்கும் விவகாரத்திலும் அரசு நிலைப்பாடும் அதேதான் என்று தெரிவித்த அவர், மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் திட்டங்களை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று கூறினார். முதல்வர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார். மக்களுடைய வாழ்வை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் மக்கள் விருப்பத்திற்கு மாறாக கொண்டு வருவதற்கு இந்த அரசு உடன்படாது என்பதை மிக தெளிவாக அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். இந்த விஷயத்திலையும் நம்முடைய நிலைப்பாடு அதுதான். இது தொடர்பாக முதல்வரிடத்தில் நாங்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றோம். அவர்கள் நிச்சயமாக மக்களுக்கு பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நீங்க மக்கள் விருப்பத்துக்கு தான், மக்கள் விரும்பாத, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டங்களை திமுக ஒருபோதும் பாரம்பரிய போர்க்கலையான களரி தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சிகள் மூலம் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இந்திய தற்காப்பு கலை விளையாட்டை ஊக்குவித்து பண்டைய கலைகளை பாதுகாத்து மேம்படுத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 11.83 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பாரம்பரிய களரி தற்காப்பு விளையாட்டு பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சிகள் மூலம் திறந்து வைத்தார். இதில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா, மேயர் மகேஷ் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் களரி ஆசான் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகள் களரி தற்காப்பு பயிற்சி செய்து காட்டினர். (2026) திமுக தமிழகத்திலிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிவிடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள அதிமுக வடக்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார், இதுதான் காலத்தின் கட்டாயம் என்று கருத்து தெரிவித்தார். கடந்த 4 மாதங்களாக நடைபெறும் சம்பவங்கள் திமுகவின் உண்மையான சுயரூபத்தை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் காட்டி வரும் நிகழ்வுகளாக உள்ளது என்று தெரிவித்த அவர், திமுக தமிழகத்திலிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிவிடும் என்று கூறினார். ஆலங்குடி அருகே கோயில் திருவிழாவில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு காவலர் உட்பட 22 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா முடிந்து வீடு திரும்பிய ஒரு தரப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் மற்றொரு தரப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலில் முடித்துள்ளது. இதில் ஒரு தரப்பை சார்ந்த இளைஞர்கள் அருவாளால் தாக்கியதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தொடர்ந்து வீடு மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு தீ வைக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இந்த மோதலில் தாக்குதலை தடியடி நடத்தி கலைக்கு சென்ற முத்துகிருஷ்ணன் என்ற காவலர் உட்பட இரு தரப்பையும் சேர்ந்த 22 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் ஒரு அரசு பேருந்து மற்றும் காவல்துறையினரின் ஜீப் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வடகாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஆலங்குடி அருகே கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சம்பவ இடத்தில் அமைச்சர் ரகுபதி நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடக்காடு முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா முடிந்து ஊர் திரும்ப முயன்ற இருதரப்பு இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக வெடித்தது. இருதரப்பை சேர்ந்தவர்களும் கற்களை வீசியும் கம்பு, அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் அந்த பகுதிக்கு போலீசார் சென்று தடியடி நடத்தி மோதலை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் அமைச்சர் ரகுபதி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சம்பவம் குறித்து காவல் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாரிடம் அறிவுறுத்தினார். திமுகவின் ஆட்சியில் தமிழகம் கடன்கார மாநிலமாகவும் போதைப்பொருள் மாநிலமாக மாறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக 80 அடி சாலையில் மேதின பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான MR விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், திமுக ஆட்சியில் 2024 ஆண்டு ஜனவரி முதல் 2025 ஆண்டு ஏப்ரல் வரை 1467 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் ஈரோடு, பல்லடம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தோட்டங்களில் குடியிருக்கும் வயதானவர்களை தாக்கி கொள்ளையடிப்பது வாடிக்கையாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதாக சாட்டினார். கஞ்சா, போதை மாத்திரைகள் புழக்கம் தமிழகத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்துவிட்டதாக தெரிவித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2 சாதனைதான். ஒன்று, தமிழகத்தை கடன்கார மாநிலமாக ஆக்கியது, மற்றொன்று போதைப்பொருள் மாநிலமாக மாற்றியது என்று தமிழக அரசை விமர்சித்தார். 2024 ஜனவரி முதல் 2025 ஏப்ரல் வரை 1467 கொலைகள் நடந்திருக்கிறது. 1467 கொலை. மேற்கு மாவட்டத்தில் தோட்டங்களில குடியிருக்கக்கூடிய வயதானவர்களை தாக்கி கொள்ளையடிப்பது என்பது வாடிக்கையாகிவிட்டது. பல்லடத்துல 3 பேர்த்த கொலை பண்ணா, பல்லடத்துல ஈரோடு பக்கத்துல 2 பேர் கொலை பண்ணா. இது எல்லாம் இன்னும் ஒரு துப்பும் கண்டுபிடிக்க முடியல. 2 நாளைக்கு முன்னாடி அதே ஈரோடு பகுதியில 2 பேர்த்த கொலை பண்ணிட்டான். இதுவரைக்கும் 7 கொலைகள், 7 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 3 சம்பவம் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுத்தா தெரியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் சாரா விற்கிறான், எங்க பார்த்தாலும் கஞ்சா, அப்புறம் போதை மாத்திரை, வழி மாத்திரைய கரைச்சு காய்ச்சி இன்ஜெக்ஷன் எடுத்து சிரஞ்சில போட்டுக்கிறானுங்களா பசங்க. தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் குறித்து தமிழக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காஷ்மீரை பாஜக அரசு ஒரு சுற்றுலா தலமாக்கி வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதை பொறுக்க முடியாமல் பயங்கரவாத தாக்குதலை அரங்கேற்றியுள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்க பிரதமர் மோடி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்றும், நம் நாட்டில் இந்துக்கள் அதிகமாக உள்ளதால் தான் ஜனநாயகம் இருக்கிறது, தமிழகத்தில் மத பயங்கரவாதம் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களிடம் பொய் சொல்கிறார் என்று குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் குறித்து தமிழக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் மக்களிடம் நேரில் சென்று குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் சி.வே. கணேசன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறு கரம்பலூர், பாசார், சிறுவாக்கம், அரசங்குடி, நரையூர், வடபாதி, புதூர் ஆகிய கிராமத்திற்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் நேரடியாக சென்று அங்குள்ள மக்களிடம் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை கேட்டறிந்தார். அப்போது கிராம மக்கள் தங்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, ரேஷன் கடை உள்ளிட்ட பணிகளை செய்து தர வேண்டி கோரிக்கை வைத்தனர். இதற்கு கிராம மக்களிடம் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று உறுதியளித்த அமைச்சர் பின்னர் ஆசார், சிறுபாக்கம், நரையூர் கிராமத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 37 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் பணி ஆணையை வழங்கினார். தொடர்ந்து நரையூர் கிராமத்தில் 83 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கியதோடு நரையூரிலிருந்து சென்னை வரை புதிய வழித்தடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக பேருந்து சேவையை துவக்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.